இந்த படத்துக்கு நான் ரோஸ்ட் போடுவேன்னு சொல்லிட்டு சத்தியமா எதிர்பார்க்கல. அவ்ளோ எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. படம் மொக்கன்னு தான் சொல்ல முடியாது. இட்ஸ் அ யூசுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. தேவா வந்து அவன் நண்பருக்காக பழி வாங்குறாரு. இதான் கத. இதுல வந்து நெறையா ஹை பாயிண்ட்ஸ் வச்சு எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. இப்போ 2 மணி நேரம் 50 நிமிஷம் இந்த படம் ஓடுதுன்னா, எங்கேயுமே போர் அடிக்கல. போர் அடிக்குது, ரொம்ப லேக்கா இருக்கு, மொக்கையா இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து அந்த கதை வந்து செட் ஆகுறதுக்கான டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதான் படத்தோட மொத்த டோனையுமே "என்னடா இது லோகேஷ் படமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்குது. எப்பயுமே ஒரு கன்வின்சிங்கான ஒரு போஸ்ட் கிளைமாக்ஸ் லோகேஷ்ட்ட இருக்கும். இப்போ விக்ரம் படம் அவ்ளோ ஹிட் ஆனதுக்கும் அதான் காரணம். "நீ யாரா வேணாலும் இரு. நான் உன்னை தேடி வர்றேன். உன்னை செய்றேன்." அப்படிங்கிற அந்த டோன்ல தான் இருக்கும். பட் அமீர் கான கூட்டு வந்து அவ்ளோ பெரிய ஆள கூட்டு வந்து, இங்க வந்து லிட்டரலி மொக்க பண்ண மாரி பண்ணி வச்சிருக்காரு. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, நீ சூப்பர் ஸ்டாருக்காக பண்ற அப்படின்னாலுமே, நீ கதைய கன்விக்ஷனா கொண்டு போயிருக்கணும்ல. இப்ப அவர் பெரிய டானா இருந்தா சரி. அவர் வந்து லேபர் யூனியன்ல ஒரு ஹெட் அவ்வளோதான். அவர பார்த்து டாகாவோட ஃபாதர் பயப்படுறாரு அப்படிங்கிற அளவுக்கு என்னடா ரைட்டிங் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க நார்மலா போய் பார்த்தீங்கன்னா, விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சூப்பர் ஸ்டார கொண்டாடிட்டு வரலாம். அதுலலாம் பிரச்சனையே கிடையாது. பட் கதையில நெறைய லூஸ் எண்ட்ஸ் இருக்குது. கன்விக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. கன்விக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நிஜம் இல்லன்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்ம வந்து அத ரசிப்போம், நம்புவோம். இதெல்லாம் லோகேஷ் முன்னாடி படத்துல நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா விக்ரம் படத்துல வந்து கமல் வந்து அவ்ளோ பெரிய மெஷின இழுத்துட்டு வந்து சுடுவாரு. அது அவ்ளோ நம்புற மாரி இருக்கும். இதே கைதில எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிளைமாக்ஸ்ல கார்த்தி சுடுவாரு. அதுக்குமே நம்ம விசில் அடிச்சு கொண்டாடிப்போம். ஆனா ஆக்சுவலா ரியல் லைஃப்ல எதுவும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, பாசிபிலிட்டியே கிடையாது. பட் கன்விக்ஷன் மூலமா லோகேஷ் நம்மள நம்ப வைப்பாரு. 1000 கிலோ ட்ரக்குன்னு சொல்லுவாரு. 500 கிலோ ட்ரக்குன்னு சொல்லுவாரு. இவ்ளோ சொல்றப்பயே நம்ம நம்புவோம். பட் இந்த படத்துல என்னன்னா, அந்த கன்விக்ஷன் மிஸ் ஆகுதோ! அப்படிங்கிற அந்த கேள்வி தான் எனக்குள்ள எழுது. லோகேஷ் எடுத்ததிலே வொர்ஸ்ட் மூவி இதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. லியோ இருக்கு. அதுக்கும் கீழ. லியோக்கு அடுத்த பிளேஸ்ல நம்ம கூலி வந்து இடம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். பெஸ்ட்னா எப்பயுமே கைதி தாங்க. கைதிக்கு அப்புறம் விக்ரமு. விக்ரமுக்கு அப்புறம் மாநகரமு. மாநகரமுக்கு அப்புறம் மாஸ்டர். மாஸ்டருக்கு அப்புறம் கூலி. கூலிக்கு அப்புறம் லியோ. இந்த ஆர்டர்ல வச்சுக்கோங்களேன். இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் தான். சில பேருக்கு லியோ கூட ஃபர்ஸ்ட்டா வரலாம். அவங்களுக்கு அந்த ஃபிளாஷ்பேக் நரபலி குடுத்து, நான் தான்டா லியோன்னு சொல்றது பிடிச்சிருக்கலாம். பட் எனக்கு பிடிக்கல. ஓகேவா? அதத்தான் நான் சொல்ல வரேன். அப்புறம் அனில் வந்து கமெண்ட்ல கதற ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதுக்காக தான் நான் இத ஓப்பனா சொல்லிர்றேன். இப்போ எங்க எனக்கு கன்வின்ஸ் ஆகல அப்டின்னா, ஃபிளாஷ்பேக்ல ஏஐ போர்ஷன்ல பேசுற விஷயம் எல்லாம் எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. என்னடா இப்டி பண்ணி வச்சிருக்கீங்க, ரஜினி சார கூப்ட்டு வந்து அப்டின்னு தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் தட் ஏஐ போர்ஷன் வாஸ் லிட்டரலி நாட் கன்வின்சிங். கூலிக்காக பேசுறாரு அப்டின்னா, அந்த கேரக்டர் வந்து முதல்ல இருந்து கூலிக்காக பேசியிருக்கணும். கூலிக்காக நின்றுக்கணும். தன்னோட ஒய்ஃபையே கூலிக்காக விட்டுட்டு போறாரு. தன்னோட லேபரர்ஸ்க்காக விட்டுட்டு, லேபரர்ஸ் தான் முக்கியம்னு போற ஒரு மனுஷன் 30 வருஷம் ஏன் ஆஃப்லைன் போனான்னு சொல்லிட்டு தெர்ல. கதையில சொல்லவே படல. எங்கேயுமே சொல்லப்படல. ஏன்டா இவ்ளோ போராடியிருக்க, ஒருத்தன வந்து கொல்லவும் செஞ்சிருக்க, திடீர்னு ஆஃப்லைன் போயிர்ற. ஏன் ஆஃப்லைன் போன? எதுக்கு ஆஃப்லைன் போன? இது என்ன நெட்ட மாத்திட்டு ஆஃப்லைன் போற விஷயமா? நீ வந்து அவன கொன்னுட்டு அந்த இடத்துல நீ தானே அங்க இருந்திருக்கணும். நீ தான் உன் லேபரர்ஸ பாதுகாத்துருக்கணும். திடீர்னு விட்டுட்டு போயிட்ட. திருப்பி அவனோட மகன் வந்து அதே விஷயம் செய்றான். திருப்பி அவன கொல்ல 30 வருஷம் கழிச்சு வர்ற. அதுவும் லேபரர்ஸ்க்காக நீ வரல. ஃப்ரெண்டுக்காக தான் உள்ள வர்ற. உள்ள வந்துட்டு இப்ப திடீர்னு கூலிக்கு சப்போர்ட் பண்ற மாரி வசனங்கள் பேசுற. என்ன ரைட்டிங்கு? ஏது? ஒண்ணுமே புரியல. இந்த கேரக்டர் ஆர்க்ங்கிறது ரொம்பவே கன்வின்சிங்காவே இல்லங்க. இந்த படத்துல வந்து 2 கேரக்டர் ஆர்க் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சு. ஒண்ணு வந்து ஷௌபினோட கேரக்டர் ஆர்க். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு பேரா ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் ஆர்க். 2 பேரோட ரைட்டிங்கையும் வந்து லோகேஷ் வந்து வேற லெவல் எடுத்து வச்சிருக்காரு. இதான்டா லோகேஷ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு அது இருக்கு. நடிப்பு வந்து வேற விஷயம். சௌபின் வந்து அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் குடுத்தாரா அப்படின்னா, ஓகே தான். இவங்க புகழ்ந்து தள்ளுற அளவுக்குலாம் இங்க வந்து ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவருக்கு இல்ல. பட் நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்குன்னு வேற லெவல்ரா! வாவ்டா! இப்படி ஒரு ஆக்டர பார்த்ததே இல்லடா! அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் பண்ணல. எப்படி விக்ரம்ல வந்து அமர வந்து நம்ம கொண்டாடினோம் வேற லெவல் ஆக்டிங்ன்னு. அந்த அளவுக்கு ஷௌபின் பண்ணல. அதத்தான் சொல்றேன். கம்பேர் பண்ணக்கூடாது. 2 வேற வேற மூவிஸ் தான். பட் ஏன் நான் கம்பேர் பண்றேன்னா, ஆடியோ லான்ச்ல அவ்ளோ புகழ்ந்தாங்க அவர. அதுக்காக நான் சொல்ல வரேன். மீதி எல்லாமே ஆவரேஜா எழுதப்பட்டிருக்கு. ரஜினியோட கேரக்டர் ஆர்க்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவர் எந்த இடத்துல என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சில இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகுது. என்னடா திடீர்னு ஒரு மனுஷன் லேபரருக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான். கூலிக்கு ஏதாவது ஆச்சு, என் கூலிய தொட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பனா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னடா லிட்டரலா என்னடா பண்றீங்க? அவ்ளோ பெரிய டான் ஒருத்தன் வர்றான். இப்போ
நாகார்ஜுனாவே ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. அதாவது சைமன் வந்து ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. எனக்கு வந்து 3000 கோடி சொத்து இருக்கு, 4000 கோடி சொத்து இருக்குன்னு. அவருக்கு மேல ஒருத்தன் வரான்னா, அவனுக்கு வந்து எப்படியும் 10,000 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ரஜினி சார், தேவா சார் எனக்கு வந்து ரைட் ஹேண்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுன்னா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. பாஷாவோட அந்த விஷயத்த வந்து ரீகிரியேட் பண்ண ட்ரை பண்ண மாரி இருந்துச்சு. பாஷால கொஞ்சம் அள்ளி தெளிச்ச மாரி இருந்துச்சு. பட் பாஷா இஸ் அ மாஸ்டர் பீஸ். ஆண்டனி என்னதான் ஆனாலும் பாஷாவ பார்த்து பயப்பட மாட்டான். ஓகேவா? பாஷாவ எதிர்த்து தான் நிப்பான். "நீ பாஷாவாவே இரு. நான் எதிர்த்து நிக்கிறேன்." அப்படிங்கிற ஒரு வில்லன் தான் நம்மளுக்கு தேவ. நாகார்ஜுனா அதுல கொஞ்சம் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு மேல இருக்க ஒரு வில்லன் வர்றப்ப, அவன் வந்து ரஜினியோட ஃப்ரெண்ட் ஆகுறப்ப, என்னடா இது ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மாரி சீன் ஆயிருது. அந்த இடத்துல மாத்தி யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். படம் பார்க்காம இந்த ரோஸ்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. படம் பார்த்தவங்க மட்டும் இந்த ரோஸ்ட்ட பாருங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். படம் பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. இது ரிவ்யூவான்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆதங்கம்னு சொல்லலாம். ரிவ்யூவ தாண்டி அதுக்கு தான் ரோஸ்ட்ன்னு தம்ப்நெயில்ல போட்டேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த சாங்குமே சரியா பிளேஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. முக்கியமா அந்த சிக்கிடி 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 சிக் அந்த அதான் மொத சாங்கா வருது. அதுவுமே ஒரு மாரி ரொம்ப ஸ்லோவா கதைய வந்து போற போக்குலருந்து ஸ்லோ பண்ணுதோ! இதுவுமே லோகேஷோட இதுல இல்லையே! அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இப்ப விக்ரம்ல அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்தாலுமே அது என்ஜாய் பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து அது என்ஜாய் பண்ற மாரி இல்ல. இரிட்டேட் ஆகுற மாரி இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சான்னு தெரியல. பாட்டு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் அவ்ளோ தடவ போட்டு கேட்டு போனேன். பட் தியேட்டர்ல கேட்கிறப்ப விஷுவலா அது வந்து ஓகேடா அப்படின்னு தான் இருக்கே தவிர பெருசா எதுவும் இல்ல. கிளீஷேவா இருந்த மாரி இருந்துச்சு. அடுத்த விஷயம் அந்த மோனிகா சாங். மோனிகா சாங் விஷுவலா பார்க்கிறப்ப இங்க லிரிக்கல் வீடியோவா தான் பார்த்தோம். அது அவ்ளோ ஹையா இருந்துச்சு. பட் பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்குறோம். "ஏய் என்னடா வேற லெவல்ல இருக்க போதாடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப ஓகே. அப்படின்னு தான் இருந்துச்சே தவிர, எந்த ஒரு அதாவது ஒரு ஹையும் குடுக்கவே இல்ல. ரொம்ப நார்மலா இருந்துச்சு. அந்த சாங் பிளேஸ் பண்ணப்பட்ட இடமுமே கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஹை குடுக்கும். "ஏய் இப்படியா? ஏய் அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹை குடுக்கும் கண்டிப்பா. ஆனா, அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஓவராலா பார்க்குறப்ப படம் எங்கேஜிங்கா இருக்கு. பட் வந்து கன்வின்சிங்கா இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃப். இதுல வந்து அமீர் கான கூப்ட்டு வந்து டம்மி பண்ணி வச்சிருக்காங்க. டாஹாங்கிற கேரக்டர்ல. அவர் இந்த கதைக்கு தேவையே இல்ல. அவர கூப்ட்டு வந்து கேமியோ பண்ண வச்சா, ஹிந்திலயும் கொஞ்சம் வசூல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூப்ட்டு வந்து லிட்ரலி அந்த கேரக்டர் வந்து உடைச்சு வச்சிருக்காங்கங்க. எதுக்கு கூப்ட்டு வந்தாங்க? ஏன் கூப்ட்டு வந்தாங்கன்னு எனக்கு டென்ஷன் தான் ஆச்சு. ஏன்னா நான் மிகப்பெரிய அமீர் கான் ஃபேன். அத ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப, "அட போடா டேய்!" அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. கதை கேட்டிருந்தா கண்டிப்பா அமீர் கான் சார் ஒத்துக்கவே மாட்டாரு இந்த கேரக்டருக்கு. ஏன்னா, அவ்ளோ டம்மி பண்ற மாரி கேரக்டர். உபேந்திரா கேரக்டரும் அதேதான். உபேந்திரா கேரக்டர் பார்க்குறப்ப சிரிப்பு தான் வந்துச்சு. அட டேய்! எவ்வளோ பேருக்கு அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. "அண்ணா முடிச்சிடலாமாண்ணா? அண்ணா முடிச்சிடலாமாண்ணான்னு" சொல்லிட்டு, "டேய் சும்மா டேய் இருங்கடா" அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரஜினி சார் கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. எப்புட்ன்னா, ஊடால ஜோக் அடிச்சுக்கிட்டே ஃபைட் பண்ற மாரி, அண்ட் அந்த கேரக்டர் எடுத்துட்டு போன விதம் வந்து நல்லா இருந்துச்சு. பட் தேவாவா ரஜினி சார பார்க்குறப்ப, அது வந்து கன்வின்சிங்கா இல்ல. அதான் விஷயமா நான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து ரஜினி சார் ஸ்டைல் இருக்கா? ஸ்டைல் இருக்கு. ரஜினி சார் ஃபைட் சீன் இருக்கா? இருக்கு. பழைய மாரி காமெடி பண்ணியிருக்காரா? காமெடி பண்ணியிருக்காரு. எல்லாமே அந்த எலமெண்ட்ஸ் ஃபுல்லாமே இருக்கு. அந்த பாக்ஸ் எல்லாம் டிக் ஆகுது. பட் கேரக்டரா அவரோட கேரக்டர் கன்வின்சிங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. அந்த கேரக்டர் ஆர்க் வந்து வேகமா ரைஸ் ஆகுற மாரி ஆகுது. மொத்தமா கீழ விழுந்துருது. ஏன்னா, அந்த யூனியன் லீடர் வந்து அவ்ளோ கன்வின்சிங்கா இவ்ளோ பெரிய ஆளா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியல. அந்த ஃபிளாஷ்பேக்கே இல்லாம இருந்தா மேபி நம்ம நம்பியிருக்கலாம். கைதில நம்புன மாரி. ஒரு 2 லைன்ஸ் மட்டும் ஃபிளாஷ்பேக் வச்சுட்டு விட்டுருந்தா நம்பியிருக்கலாம். பட் எக்ஸ்டெண்டட் ஃபிளாஷ்பேக்கா போறப்ப, என்னடா யூனியன் லீடரா இருந்துட்டு என்னென்னமோ பண்றான், ஏதேதோ செய்றான், யார்றா இவன்? எங்கேருந்துடா வந்தான்? அப்படிதான் தோணுதே தவிர, இப்போ ஒரு பாஷா அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து அந்த ஃபிளாஷ்பேக் பார்த்துட்டு நம்ம வெளிய வர்றப்ப, ரஜினி தான்டா, அவர் யார் வந்தாலும் அடிப்பார்றா, அவர் எவ்வளோ பெரிய டான் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. அந்த ஃபீல் இங்க கம்ப்ளீட்டா மிஸ் ஆயிருது. நம்ம வந்து கம்ப்ளீட்டா கதைய விட்டு ஜோன் அவுட் ஆயிர்றோம். அதான் மிகப்பெரிய கதையோட ட்ராபேக்கே. எவ்ளோ பேர் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தான் அப்படி தோணுச்சா. அத்தனைக்கும் நான் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துருக்கேன். ஃபேன்ஸோட பார்த்துருக்கேன். அவ்ளோ கத்தி கொண்டாடுறாங்க. பட் ஸ்டில் ஏதோ மிஸ் ஆகுற மாரியே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. 1000 கோடின்னு அடிக்க வாய்ப்பே இல்லங்க. வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன பார்த்துட்டு அடுத்து எவனும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டான் அந்த படத்த. ஆவரேஜ்ன்னு சொல்லிட்டு போயிருவான். அந்த கிளைமாக்ஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அத பொறுத்து தான் படம் நிக்கும். இப்போ நெல்சன் எடுத்த ஜெயிலர் வந்து ஏன் கன்வின்சிங்கா இருந்துச்சு? அதுல கிளீஷே சீன்ஸே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கிளீஷே சீன்ஸ் எக்கச்சக்கம் இருக்கும். பட் எண்ட் போர்ஷன் மகனே கொன்றுவாரு. இது நம்ம கேள்விப்படாத கிளைமாக்ஸ்லாம் இல்ல.
பட் ஸ்டில் இட் வாஸ் கன்வின்சிங் கிளைமேக்ஸ். அது வந்து நச்சுன்னு போய் உட்காரும் எல்லார் மனசுலயும். தப்பு பண்ணா மகனா இருந்தாலும் கொல்லணும் அப்படிங்கிற அந்த ரஜினி சாரோட அந்த ஸ்டாண்ட், அந்த ரைட்டிங் அத மாரி எழுதியிருந்தா கூட ஓகே தான். ஓல்ட் ஸ்டைல் ரைட்டிங் தான். நீ எப்படி ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் எழுதப் போற. அதுல ஓல்ட் ஸ்டைல்ல போயிருக்கலாம். அங்க ரஜினிய சுட்டுக் கொல்ற மாரி கூட காட்டியிருக்கலாம். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ ஏத்துக்க மாட்டாங்க. பட் ஆர்டினரி ஃபேன்ஸ் கொண்டாடியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ஆனா அப்படி காட்டாம திடீர்னு தாகாவே ரஜினிக்கு வந்து என்ன ரைட் ஹேண்டா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்றது. நான் வந்து உனக்கு மெக்சிகோக்கே தேடி வருவேன் அப்படின்னு இவர் சொல்றது. கூலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா, டேய் கிரிஞ்சு பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு போர்ஷனா அது மாறிருது. அனிருத்தோட மியூசிக் வழக்கம் போல நல்லா இருந்துச்சு. சில இடத்துல ஊடால அவரு கத்துறப்ப லைட்டா இரிட்டேட் ஆச்சு. அனிருத்தோட மிகப்பெரிய ஃபேனாவே நான் சொல்றேன். தலைவன் இறங்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல ஏன்னா ஃபைட் சீன்ஸ் எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு லெவலுக்கு மேல போதும்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருது ஃபைட் சீனே. நெறைய இடத்துல ஹை மொமெண்ட்ஸும் இருக்கு. இல்லன்னு சொல்லல. ரொம்ப மொக்க படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இட்ஸ் ஆவரேஜ் வாட்ச். பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு வச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஏன்னா நான் தியேட்டருக்குள்ள போறப்ப பார்க்கிங்லயே ஒரு 20 நிமிஷம் நின்னோம். எந்த படத்துக்கும் நான் இப்படி நின்னதில்ல. லியோ படத்துக்கு நான் போயிருக்கேன். எஃப்டிஎஃப்எஸ்க்கு அடுத்த ஷோ நான் போயிருக்கேன். பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரக் ஆயி நின்னதில்ல. மொத்த இடமும் அப்படியே ஸ்ட்ரக் ஆயி நின்னுகிட்டு இருக்கோம், நின்னுகிட்டு இருக்கோம், நின்னுகிட்டே இருக்கோம். எவ்ளோ நேரம் நின்னு நானே ஆச்சரியப்பட்டேன். அப்பா! இவ்ளோ க்ரௌட நம்ம பார்த்ததே இல்லையேடா! அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். நான் முக்காவாசி படத்துக்கு எஃப்டிஎஃப்எஸ் போயிருவேன். பட் இவ்ளோ க்ரௌட நான் பார்த்ததில்ல. அப்படிப்பட்ட ஆச்சரியத்துல தான் நான் உள்ளயே போனேன். பட் அந்த ஆச்சரியத்துக்கு இந்த படம் தீனி போடல அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்க ட்ரெய்லர் கட் பார்த்துட்டு, ட்ரெய்லர் ஆவரேஜா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போனீங்கன்னா, படம் வந்து ஆவரேஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வருவீங்க. ட்ரெய்லர வேணுக்குமே லோக்கி வந்து ஆவரேஜா கட் பண்ணியிருக்காரு. படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா, ஏமாந்து தான் வருவீங்க. பாசிட்டிவ்ன்னு சொன்னா சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் சொல்லுவேன். அத தாண்டி வந்து கதைய எங்கேஜிங்கா கொண்டு போறாங்க. டோபமைன் ஹிட் உங்களுக்கு வேணும்னா நெறைய இடத்துல இருக்கும். இப்ப நார்மல் ஆடியன்ஸ் தான் நீங்க கேரக்டரா இருக்கு, ரைட்டிங்னா பத்தி யோசிக்காம போய் உட்காந்து சும்மா பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துலயுமே போர் அடிக்காது. 2 மணி நேரம் 50 நிமிஷம் வேகமா போயிரும். நீங்க வந்து பல இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா வெளிய வருவீங்க. இது எல்லாமே படத்துல இருக்கு. இல்லன்னு நான் சொல்லவே வரல. ஆனா கதையா பார்க்குறப்ப, லோகேஷ் ஸ்டாண்டர்டுக்கு பார்க்குறப்ப, இந்த படம் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஆவரேஜான படம். எப்படி நான் தான்டா லியோ அப்படின்னு சொல்றப்ப நீங்க வெறுப்பானீங்களோ, அதே மாரி கடைசில அமீர் கான் வந்து ரஜினிகிட்ட பேசுறப்ப நீங்க வெறுப்பாவீங்க. இது லோகேஷ் படம் தானான்னு சொல்லிட்டு. எனக்கு இது 2மே சலிச்சதில்லன்னு தான் தோணுச்சு. நான் தான்டா லியோன்னு சொல்றதும், அ கூலிக்கு ஒண்ணுனா நான் வருவேன்னு சொல்றதும், இது 2ம் சலிச்சதில்ல ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் எங்கேஜிங்கா போற விஷயத்துல லியோ கொஞ்சம் முந்திருச்சு. நம்ம கூலின்னு சொல்லலாம். சத்தியமா எதிர்பார்க்கலங்க. இதுக்கு போய் நான் ரோஸ்ட் வீடியோ போடுவேன்னா எதிரே பார்க்கல. ஏன்னா, அவ்ளோ எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். எல்லாருமே அவங்க குடுக்கப்பட்ட ரோல நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லன்னு சொல்லல. பட் கதை அங்க மிஸ் ஆகுறனால யாரோட நடிப்பு எவ்ளோதான் முட்டு குடுத்து எடுத்தாலும், ஸ்டோரி நல்லா இல்லன்னா, கதை நல்லா இல்லன்னா, படம் ஓடாது. அவ்ளோதான் விஷயம். கன்வின்சிங்கா இல்லாட்டியும் படம் ஓடாது. கன்விக்ஷன் ஒண்ணு இருக்க வரைக்கும் தான் சினிமா வந்து லாஜிக்க தாண்டி மேஜிக் பண்ணும். இதுல அந்த கன்விக்ஷன் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நெறைய இடத்துல ஆர்டிபிஷியலா தோணுச்சு. முக்கியமா ஒரு சீன்ல வந்து ஸ்ருதிஹாசனும் ரஜினியும் பேசிப்பாங்க. படம் தான் உனக்கு முக்கியமான்னு சொல்லிட்டு ரஜினி கேட்கிற மாரி ஒரு சீன் வரும். அந்த டயலாக்ஸ்லாம் ரொம்ப அமெச்சூரா இருந்த மாரி இருந்துச்சு. கனெக்டடே இல்லாத மாரி ஒரு ஃபீல் குடுத்துச்சு. நீங்க வந்து வீக்கெண்டுக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ற மாரி ஒரு படம் தான் கூலி. நெறையா வெட்டுற சீன், குத்துற சீன், கொலை பண்ற சீன் எக்கச்சக்கமா இருக்கு. கொடூரமான சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதுதான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டும் குடுத்துருந்தாங்க. ம் ஜாலியா என்டர்டெயின்மென்ட்டா இருக்குங்க. அத தாண்டி ஒரு லோகேஷ் கன்னியா நீங்க போய் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஒரு ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் படமா இது இருக்க வாய்ப்பு இருக்கு. லோகேஷ் கன்னியா போனீங்கன்னா. ஏன் இந்த லாங் வீடியோவா போட்டேன் தெரியுமா? ஷார்ட்ஸ்ல இவ்ளோ பேச முடியாது. இவ்ளோ தெளிவா பேச முடியாது. ஷார்ட்ஸ்ல நான் கன்விக்ஷன் பத்தி மட்டும் தான் பேசியிருக்க முடியும். அந்த 3 நிமிஷத்துல. அத தாண்டி இதுல உள்ள எலமெண்ட்ஸ் ஏகப்பட்ட விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா, கிளைமாக்ஸ் பார்த்து நொந்து போயிட்டேன். அதுவரைக்கும் கூட ஓகே. படம் வந்து அபோவ் ஆவரேஜா இருக்குன்னு நெனச்ச ஒருத்தன, அந்த ஒரு 10 மினிட்ஸ் கிளைமாக்ஸ் வந்து எவ்ளோ மாத்திருச்சு பாருங்க. கிளைமாக்ஸ் வந்து அவ்ளோ முக்கியம்னு சொல்லிட்டு இப்ப தான் எனக்கு புரியுது. சரி இது ரேன்ட்டா மாறிக்கிட்டு இருக்கு ரோஸ்ட்டு. பார்ப்போம். அடுத்து லோகேஷ் கம்பேக் குடுக்குறாரா? இல்ல அவரும் அவுட்டேட் ஆயிட்டாரா? அவரோட சோர்ஸ் அவ்வளோதானா? அப்படின்னு சொல்லிட்டு வர்ற படத்துல பார்ப்போம். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லோகேஷோட வொர்க்ஸ் வந்து ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணார்ல, அதுலருந்து கம்மியாகிக்கிட்டே வருது. இன்னும் எவ்ளோ நாள் இந்த குதிரை ஓடும்ன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்க்குற வர பாய்.